ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கேல்பிங்னா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது என்னென்னா லைக் ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு பர்ஃபெக்டான டைமோட என்ட்ரி எடுத்து ஒரு ஜஸ்ட் 3 பைசா 5 பைசா 8 பைசான்ட்டு டக்குன்னு கிராப் பண்ணிவிட்டு டக்குன்னு வெளியே வர போகிறோம். இது இப்போ தான் ஸ்கேல்பிங் சொல்லுவாங்க. இது பேர் வந்து ஸ்கேல்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்மி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டை ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ட்ரி எடுத்து சீக்கிரமாக நம்ம டக்குன்னு ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வரப்போம். இது பேர் ஸ்கேல்பிங்பாங்க. ஸோ நான் பண்ணுற ஸ்கேல்பிங் என்னது அப்படின்னா இட்ஸ் ப்ரீ மேட்ச் ஸ்கேல்பிங். அதாவது மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளால் என்ட்ரி எடுத்து ஒரு ட்ரேடே பண்ணி அதில் புக் செட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி கோர்ஸுக்கான முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ப்ரீ மேட்ச் பண்ணணுன்னா எப்படி பண்ணணும், நிறைய இருக்குது. இதெல்லாம் எப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி கோர்ஸை நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி கோர்ஸில் எந்த டீம் ஃபேவரட் டீம்னு கண்டுபிடிக்கணும், அந்த ஃபேவரட் டீம் எந்த ஆர்ட்ஸில் பேக் பண்ணணும், என்ன ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படிங்க சொல்லியிருப்பேன். ஸோ எது வரைக்கும் மூவ்மெண்ட் நடக்கும், டாஸ் போடுறதுக்கு முன்னாடி, டாஸ் போட்டால் எவ்வளோ மூவ்மெண்ட் நடக்கும், அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம மேலேருந்து கீழே வருமா, கீழேருந்து மேலே போகுமா டாஸ் போடுறதுக்கு அப்புறம், அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கோர்ஸில் யார் வாங்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது சரியா. ஆனால் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்னா 10,000 ஹை இன்வெஸ்ட்மெண்ட் தான், 5,000 10,000 மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு எனக்கு டெய்லியும் ப்ராஃபிட் வரணும், லாஸ் பண்ணாமல் டெய்லியும் எனக்கு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கணும். கம்மி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் எனக்கு சேஃப் அண்ட் செக்யூர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வரணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு அந்த கோர்ஸை வாங்க. இது வரைக்கும் நான் பண்ண கோர்ஸ்னால் ட்ரேடிங் கோர்ஸ், விக்கெட் கால் கோர்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ரிஸ்க்குங்கிறது ஒரு 5 to 10% இருக்கும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி கோர்ஸில் ரிஸ்க் இருக்குது, பட் அந்த பர்சன்டேஜ் அளவுக்கு கிடையவே கிடையாது. பிகாஸ் நீங்கள் இதில் அதிகபட்ச லாஸ் எவ்வளோ நடக்கும் ஒரு மேட்ச்சில் அப்படின்னா 10 பைசா ஆர் 8 பைசா மேக்ஸிமம் அதிகபட்ச லாஸ். நீங்கள் 8% ஆஃப் யூர் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும்தான் நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. அவுட் ஆஃப் 100% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் 8% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் யூ லாஸ். அந்த 8%-ஐ நீங்கள் அடுத்த மேட்ச்சில் இப்படி இருக்கிற எடுத்துடலாம். ஏன்னா நீங்கள் ஓவராலாக லாஸில் இருக்க போகிறதே கிடையாது. 10ல் வேணால் ஒரு மேட்ச் நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தப்பான இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா நம்ம எடுத்த என்ட்ரி நம்ம கரெக்டான இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அதை தாண்டி ஃபேவரெலாம் போய் ஒரு 8 பைசா லாஸ் ஆக வேணால் வாய்ப்பு இருக்கே தவிர அதுக்கு மேலே லாஸ் ஆக வாய்ப்பே இல்லை. நான் இதை வந்து இந்த WBPயில் கடந்த 15 மேட்ச் நான் ஸ்கேல்பிங் கண்டுபிடிச்சதுலேருந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணதுலேருந்து கடந்த 15 மேட்ச்சில் ஒரு மேட்ச் கூட நான் லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். அது டெய்லி நான் ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுக்கு குரூப்பில் போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஒரு மேட்ச் நான் லாஸ் பண்ணது கிடையாது அந்த கடந்த 15 மேட்ச்சில். பிகாஸ் அந்த பாயிண்ட்டை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னா நம்மளை அசைக்கவே முடியாது. அந்த பாயிண்ட்டை தான் நான் பிடிச்சிருக்கேன். அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி கோர்ஸை சொல்லித்தர போகிறேன். ஸோ அதைப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா டெய்லியும் நீங்கள் ப்ராஃபிட் இருக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் போவீங்க. ஸோ ட்ரேடிங் போயிட்டு நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம், அதுக்கப்புறம் அது மேலே வருமா, கீழே போகுமா, ப்ராஃபிட் பார்ப்போமா, நம்ம காசு போயிடுவோமா, இப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. நீங்கள் கரெக்டான பாயிண்டில் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டிங்கன்னா டாஸ் போட்டதுக்கப்புறமா டாஸ் போகிறதுக்கு முன்னாடியும் அந்த கீழ் லோ பாயிண்ட் டச் பண்ணணும். நம்ம அங்கே புக் செட் பண்ண போகிறோன்ட்டு 100% 1000% சொல்லுவாங்க டச் பண்ணணும். ஏன்னா அந்த ப்ரூஃபோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ப்ரூஃபோட ஒரு மேட்ச் எக்ஸாம்பிள் கூட நான் லைவாக கூட காமிப்பேன். எப்படி நடக்குது அப்படிங்கிறது கூட நான் காமிப்பேன். ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த கோர்ஸ் வாங்க. எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. லைக் யூ ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு எனக்கு சேஃபாக இவ்வளோ சின்ன ப்ராஃபிட் வந்தால் போதும். லாஸ் ஆனாலும் கம்மி லாஸாக இருக்கணும், அது ரெக்கவர் பண்ணிக்கிற லாஸாக இருக்கணும். அதே சமயம் எனக்கு சின்ன ப்ராஃபிட் வந்தாலும் போதும், சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த கோர்ஸை கண்ணை மூடிட்டு வாங்கிக்கோங்க. யோசிக்காது. ரொம்ப ஒர்த்ஃபுல்லான கோர்ஸ். கடைசி 15 மேட்ச் ஒரு மேட்ச் கூட லாஸ் பண்ணதே கிடையாது. அதை நான் ப்ரூஃபோட உங்களுக்கு டெய்லி ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன். அந்தளவுக்கு நான் கோர்ஸோட வேல்யூ இருக்குது. நீங்கள் உண்மை சொல்லணுன்னா நானே ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். லைக் இனிமேல் ட்ரேடிங்கை வந்து ஒரு 25% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு மீதி 75% கொண்டு போய் நான் ஸ்கேல்பிங்கில் போடலான்னு இருக்கேன். பிகாஸ் இவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு ப்ராஃபிட் வரும்போது நான் ஏன் ட்ரேடிங்கில் போய் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும். ஸோ ட்ரேடிங்க்கு ரிஸ்க் இருக்கணும், ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பார்க்கணும். அதுக்கு ஒரு 25% வச்சுட்டு மீதி 75% எனக்கு இன்வெஸ்ட் இன் ஸ்கேல்பிங் ஒன்லி. ஸோ நான் டெய்லியுமே ஸ்கேல்பிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ் வாங்கினீங்கன்னா வந்து லைவாக எக்ஸாம்பிளோடு சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் செப்பரேட் குரூப்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறேன் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ்க்கு. பிகாஸ் ஐ எம் கோனா டூ ஸ்கேல்பிங் ஃபார் எவ்ரி டே.
லைக் பர்ஃபெக்ட் மேட்சஸ் சூஸ் பண்ணி எவ்ரிடே நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த குரூப்பில் நான் அதுவும் அப்டேட் பண்ண தான் போகிறேன். ஸோ அந்த மாதிரி செப்பரேட் குரூப்ஸ் இருப்பாங்க, ஸ்ட்ராட்டஜி குரூப்ஸ் இருக்காங்க, அவங்க குரூப்பில் அப்டேட் பண்ண தான் போகிறேன். ஸோ இதில் எதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, கோர்ஸ் வாங்கினாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, சரியா? தென் இந்த இன்னொரு டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இது வந்து எல்லா மேட்சும் பண்ண முடியுமா அப்படின்னா, T20 மேட்சஸ் எல்லாமே பண்ணலாம். ஒன் டேவும் நீங்கள் பண்ணலாம், பட் T20 மேட்சஸ் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். பிகாஸ் T20 மேட்சஸ் தான் நமக்கு ஆட் ஃப்ளக்சுவேஷன் பெட்டராக இருக்கும், நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஒன் டேயில் ஆட் ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கும், சின்ன ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ யூ கேன் ட்ரேட் எனி மேட்சஸ் ஸ்கேல்பிங், பட் T20 இஸ் ஸோ குட் to get a good profit. ஸோ அதான் T20 மேட்சஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஒன் டே ஆல்சோ யூ கேன் ட்ரேட். ஸோ ஈவன் டெஸ்ட் மேட்ச் கூட நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ சீக்கிரம் மெசேஜ் பண்ணி கோர்ஸ் வாங்கிக்கோங்க. பாய்.